காட்டுமுத்து, இன்னைக்கு எத்தனை கிலோ பழம் வித்த? முனியம்மா 1 கிலோ கூட விற்க மாட்டுக்கிட்டி. முட்டாள் முட்டாள், அடி முட்டாள், முட்டாள் முட்டாள், பெரிய முட்டாள், கூ முட்டாள், வடிகட்டின முட்டாள், பெரிய முட்டாள், சின்ன முட்டாள், எல்லாமே நீதான். என்ன முனியம்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நல்ல மெயின் ரோட்ல வண்டியை விட்டு உனக்கு 1 கிலோ கூட விற்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்நேரம் பழத்தை பூரா காலி பண்ணி இருக்க வேண்டாமா? நீ வித்து காட்டு பாப்போம். ஆமா ஆமா, நான் விற்கிறதுக்கு தான் உன்னைய வேலைக்கு போட்டிருக்கேன் பாரு. நான் இன்னொரு வண்டியில வேலையா இருக்குன்னு சொன்னோம்ல, உனக்கு என்ன சொன்னேன்? வாங்க வாங்க வாங்க, மாம்பழம் 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 1.5 கிலோ 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தேன், இப்ப 150 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். மண்ணு மாதிரி நிக்க சாணி பெட்டி. வேறு முனியம்மா, இதே என் பொண்டாட்டி மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தானா அவ பல்லுகள் எல்லாம் செதறி இருக்கும் தெரியுமா? என் மேல கை வைக்கணும் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. 2 கையும் அரோட எடுத்து சீவிடுவேன். நான் ஏன் உன்னைய அடிக்க போறேன்? நீ என்ன என் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டியா தான் நான் அடிப்பேன். பொண்டாட்டி அடிப்பியா? பொண்டாட்டி அடிக்கிறவன் நல்ல ஆம்பளையே கிடையாது தெரியுமா? பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி புருஷனை பொண்டாட்டி அடிச்சா நீ தாங்கிக்கிட்டு இருப்பியா? உன் தேவையில்லாத அறிவுரெல்லாம் எனக்கு வேண்டாம். தூரப்பட பழத்தை விட்டு காட்டுது. நான் 2 மணிக்கு வருவேன். நான் சாப்பிட்டுட்டு வருவேன். இல்ல பாதி பழம் காலி ஆகலன்னு வச்சுக்கோயேன், இந்த நடு ரோட்ல உன்னை போட்டு கும்பாங்குத்து குத்திடுவேன். நல்ல போட்டு கொல்லணும் இந்த ஆளை. முனியம்மா தான் சரியான ஆள் இவனுக்கு. இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு முனியம்மாட்ட நல்ல கிளி வாங்கட்டும். அப்பதான் பொண்டாட்டி அருமை இவனுக்கு தெரியும். எனக்கு அவசரமா 1 பாத்ரூம் வருது, போயிட்டு வர. 1 பாத்ரூம் 2 பாத்ரூம்னு எங்கேயாட்ட 1/2 மணி நேரம் போய் நின்னு வச்சுக்கோயேன், தேடி வந்து முதுகலையே கும்மாங்குத்து குத்தி மிதிச்சிருவேன். மாம்பழம் 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 1.5 கிலோ 250 ரூபா. புதுசு 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 மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம். சை, வர வர முனியம்மாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. 1க்கு போவதுக்கு 1 நிமிஷம், 2க்கு போவதுக்கு 2 நிமிஷம். சீக்கிரம் போயிட்டு வா. மாம்பழம் 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 மாம்பழம். முனியம்மா எவா அவ? நீயா? இங்க இரு. உன் புருஷன் பொண்டாட்டி கதெல்லாம் வீட்டோட. சாயந்தரம் 7 மணிக்கு மேல நீ வந்து உன் புருஷன் கூட போய் பேசுற வேலை வச்சுக்கோ. இப்போ அந்த ஆளு இங்க வேலை பார்க்குற ஆளு. 1க்கு போவதுக்கே 1 நிமிஷம் தான் கொடுத்துருக்கேன். நீ வந்துகிட்டு இங்க நின்று கொண்டாண்டிக்கிட்டு நிற்காதப்போ. சரி, அந்த ஆளுகிட்ட மனுஷன் பேசுவானா? நீயே பேசுனாலும் நான் பேச மாட்டேன். நான் உன்னைய தாண்டி பார்க்க வந்தேன். என்ன என்னைய பார்க்க வந்திருக்க? மாம்பழம் கம்பளம் ஏதாவது ஓசியில் வாங்கிட்டு போலான்னு வந்தியோ? ஒரு பணம் தர மாட்டேன். இல்ல இல்ல, என் புருஷனை நீ ஏசுனதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என் புருஷனை நீ எப்படி ஏசலான்னு சண்டைக்கு வரையோ? அந்த சண்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நறுக்கிடுவேன் நறுக்கி. பேசுறது முழுசா கேளடி கூமுட்டை. நல்ல ஏசு, முடிஞ்ச நாள் அடி போடு. ரொம்ப திமிரு பிடிச்சவன். ஆம்பளைன்னு திமிரு பண்ணுவான், புருஷன்னு திமிரு பண்ணுவான். விட்டுறாத. நீ சொன்னாலாம் நான் அடிக்க மாட்டேன், எனக்கா தோணுச்சுன்னா அடிப்பேன். அவன் ஒழுங்கா இன்னைக்கு பழத்தை மட்டும் விற்கலன்னா இன்னைக்கு அடிய பாரு. நாளைக்கு வந்து என் புருஷனை எதுக்கு அடிச்சேன்லாம் வந்து கேட்டுறாத பத்துக்க. கேட்க மாட்டேன், அடி அடி. கடவுளே, இன்னைக்கு அதுல ஒரு பழம் கூட விற்க கூடாது. என் புருஷன் முனியம்மாட்ட நல்ல அடி வாங்கணும். யாருமே இன்னைக்கு பழம் வாங்க கூடாது. நல்ல பொண்டாட்டியா இருக்காளே. காட்டுமுத்து போய் 2 நிமிஷம் ஆயிட்டு. காட்டுமுத்தே, ஓ காட்டுமுத்தோய். மைனியோ, சாப்பிட்டாச்சா? ஆமா ஆமா சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டதியா ஒழுங்கா? எனக்கு பிடிக்கல. காலையில புழு புழுவா எதையோ கிண்டி வச்சிருந்தீல, சாப்பிடவே முடியல. அது நூடுல்ஸ் டீ, நல்ல டேஸ்டா இருக்குமே. அந்த கர்மம்லாம் எனக்கு வேண்டாம். நான் நேற்று வச்ச கஞ்சி குடிச்சுக்கிட்டேன். தர்சினி என்ன சாப்பிட்டா? அவன் அந்த புழுவை தான் தின்னுட்டு போனான். புழு புழுன்னு சொல்லாத டீ, அது பேரு நூடுல்ஸ். என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு தானே சொல்ல முடியுமா? நீ என்ன இங்க சத்தம்? பேசிட்டு இருக்கோம்ல. கத்தி கத்தி பேசினா குழந்தைக்கு தொந்தரவா இருக்கும், கத்தக்கூடாது. எந்த குழந்தை? ஏன் குழந்தை? மது வயிற்றுக்குள்ள இருக்கல, அந்த குழந்தையதான் சொன்னேன். லூசு பையில, அவ அங்க இருந்து 4 தெருவு தள்ளி இருக்கா. அவளுக்கு கேட்க மாட்டோம். சு, அமைதி. இங்க சும்மா சும்மா லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா ஹாஸ்பிட்டல கொண்டு சேர்த்துருவோம் பத்துக்க. டிஞ்சி வச்சு ரொம்ப நாளாச்சு, மூக்கில் வைக்கிட்டா? வேண்டாம்ப்பா, உன் டாடி வாங்க தெம்பில்ல. நாங்க பேசாம அமைதியா இருந்துக்கிறோம். சீக்கிரம் குழந்தை பிறந்தாதான் இவன் சரியா வருவான்னு நினைக்கேன். ஏங்க அவனை கூட்டு போங்க. மைசன் பாருங்களா, தோப்புக்கு போயிட்டு வரலாம். தோப்புக்கு மைசன், ஊருக்கு புதுசா ஒரு முனியமான ஒரு பொண்ணு வந்திருக்காளாம். ஆளு சூப்பரா இருக்கா, வரீங்களா? பார்த்துட்டு வருவோம். ஒழுங்கா இருந்துக்கோ, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். எம்மா அங்க பாரு, இவரை ஊருக்கு புதுசா முனியமான ஒருத்தி வந்திருக்க, அவளை பார்க்கவான்னு கூப்பிட்டு நடக்காரு. சரி, நீ எல்லாம் ஒரு மனசனா? பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசை இப்படி அழைக்கிற. கண்ணு மூண்டு நிக்காதீரும், ஓடிரும். அவன் பொய் சொல்லுதான் மிட்டி, அவன் பொய் சொல்லுதான். ஏன் மாமன் லூசு தான், ஆனா பொய் சொல்ல மாட்டான்.
இந்த பக்கம் வந்திருந்தா உங்க கையில இருக்கிற கம்பெடுத்து மூக்குல சொருவிடுவேன். நான் போய் முனியம்மாவை பார்க்க போறேனே. அண்ணனுக்கு இன்னும் வாலிப பையனு நினப்பு பத்துடுங்க. எவட்டியாவது அடி வாங்கிட்டு வந்தாதான் இவர் அடங்குவாரு. அப்படி சொல்லாதுங்க. அடி வாங்கிட்டு வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே கேவலம். கேவலப்பட்டு சாவிட்ட சாணியம் பிடிச்சவரு. சூ, கத்தாத, கத்தி கத்தி பேசாத. இவன் வேற. சரி இப்ப கத்தலப்பா, போ போய் தூங்கு போ. இந்த வீட்டுல ஒன்னொன்னு ஒரு தினசா இருக்கு. மண்டெல்லாம் வலிக்குப்பா. வாப்பா மவராஜா. என்ன சித்தி ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? யாரும் உங்க சித்தப்பாக்காரதான் ஏதாவது டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாரு. சரி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த உன் கல்யாண விஷயம் என்னாச்சுப்பா? என்ன திடீர்னு கேக்கீங்க? நாளாயிட்டுலாப்பா. டாக்டர்கிட்ட நம்ம பேசிட்டு வந்து 2 மாசத்துக்கு மேல ஆகுதுல. சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு கல்யாணத்தை முடிக்க வேண்டாமா? அந்த ஆள்கிட்ட போய் நீ கேட்கவே இல்லை நான் கேட்கணுமா? அவரு திடீர்னு எப்படி பேசுவார்னே சொல்ல முடியாது சித்தி. கொஞ்சம் பொறுத்துருங்க, நான் இனியாள்கிட்ட பேசிட்டு சொல்லுதேன். சின்ன பிள்ளைகளோ இழுத்தடிக்கிங்க. நானே பேசாம ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை பார்த்து கேட்டுறதா எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு. வேண்டாம் வேண்டாம், ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் இனியாள்கிட்ட கேட்டுக்கிடுது. ஆடி முடிய போதுப்பா. அடுத்த மாசம் நல்ல நாளை பார்த்து ஒரு நாள் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம், சரியா? சரி சித்தி. இல்ல என்ன இங்க நின்றுட்டு இருக்க? சூ, சத்தமா பேசக்கூடாது. சரி சத்தமா பேசல, நீ போய் தூங்கு போ. நான் தூங்கிட்டேன். சித்தி, இவன் சாப்பிட்டானா? இவனை சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுக்க சொல்லுங்க. அவன்கிட்டலாம் என்னால பேச முடியாதுப்பா, நீ பேசிக்கோ. ஏச்சலா இருக்கு. இல்லப்பா, நம்ம மாடிக்கு போவோம். இல்ல ஆரியா நில்லு, நான் மதுவை பார்க்க போறேன். ஓயாம அங்க போயிட்டு யார்ட்டையாவது விளக்கு மாறடி வாங்க போறான். ஏப்பா அவனை போய் கொஞ்சம் பாருப்பா. அங்க போய் எதுவும் கேவலப்படுத்திடாம. இல்ல சித்தி, அவன் டெய்லி அங்க சும்மா போய் மதுட்ட தான் பேசிட்டு வரான். நீங்க அவனை பத்தி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. சரி என்னமோ போ. மைனியோ, இந்த முத்தின கத்திரிக்காய் மகாராஜனுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு விடுங்க. மூஞ்சில வயசு தெரியுது. சே, எங்க மகாராஜா எப்பவுமே இளமையா இருப்பான், வயசுலாம் தெரியாது. கண்ணு மொழி வெளியே வந்து கிடக்கு, இளமையா இருப்பானா? காலகாலத்துல பண்ண வேண்டியதை பண்ணி விடுங்க. ஆமா ஆமா, அது வெஞ்சரிதான். அத்தை பாட்டி நீ எப்படி ஏசணும்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன செய்யன்னு தெரில, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஏய் பூச்சி, இந்த ஆள் வேற வராற. நீ இன்னும் போலையா? என்ன நானே ரொம்ப மன உளைச்சல இருக்கேனே, சும்மா இருங்கண்ணே. போறியா? நான் உன்னை தூக்கி கொண்டு வெளியே வீசவா? கூடிய சீக்கிரம் நானே பேருதானே, என்ன விட்டுருங்கண்ணே. வந்துட்டாருப்பா. வந்து எல்லார்ட்டையும் வம்பிழுப்பாரு. மருமோனே, மது உள்ள இருக்கா? அத்தை, இந்த பூச்சியா இங்கேயே இருக்கு. அவ பூச்சி இல்ல மனுஷி. நாளைக்கு இந்த பூச்சி இங்க இருக்க கூடாது. சரி நீங்க வாங்க. நல்ல மெண்டல் பயலுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்துக்கிட்டு சீரழிவேன். ஏ பூச்சி, சொல்லுங்க பூச்சாண்டி. நாளைக்கு நீ இங்க இருக்க கூடாது. சரி, எரிச்சலா இருக்கு. இந்த ஆளே இப்ப பாரு என்ன பூச்சின்னு நடக்காரு. ஹாய் ஜிங்கிலி. ஏ தொப்பி பையா, இந்த வந்துட்டாரு காதல் மன்னன். ஆத்தங்கரைக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் பேசணும், வாரேன். என்ன இன்னைக்கு உடனே வந்துட்ட? ஒரு குளியல் போடுவோமா? அத்தை பாட்டிக்கு ஓரளவு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையினால கெடுக்க முடியாது. ஏன், என்ன சொன்னாங்க? அவங்க கூட உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதனால இனிமே நம்ம 2 பேசாண்டா. லூசா நீ? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஒவ்வொருத்தருக்கா பயந்துட்டு இருப்பியா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு முன்னாடி எனக்கு அத்தை பாட்டியே தெரியும். என் மேல அவங்க ரொம்ப பாசமா இருக்காங்க. அனாதையா இருந்த எனக்கு என் வீட்டுல இருன்னு சொல்லி என்னைய மாச கணக்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு போடுதாங்க. நீ அங்க மாடு மாதிரி வேலை செய்யற. நீ செய்யற வேலைக்கு வெறும் சாப்பாடு மட்டும் தான் கொடுக்காங்க, பணம் கொடுக்கல, சரியா? பரவாயில்ல, நீங்க சும்மா அவங்கள குறை சொல்லாதுங்க. என்ன சொல்ல வர ஜான்சி? இதெல்லாம் ஒத்து வராதுங்க. நீங்க அவங்க பார்த்த பூங்கொடியே கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. அத்தை பாட்டி அவங்க குடும்பமே என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு. எங்க மைனி வந்து நம்ம காதலுக்காக கண்டிப்பா நிப்பாங்க. நெட்டவழி ஒரு லூசு, அவளுக்கு விவரமே பத்தாது பேக்க. கேரு, அப்படிலாம் உன்னை விட முடியாது, சரியா? விட்டுதான் ஆகணும். விட மாட்டேன். நீ எங்க போனாலும் சரி, கல்யாணம் பண்ண உன்னையே தான் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன். நானும் கல்யாணமே பண்ண போறது கிடையாது, பத்திடுங்க. இந்த ஊர்ல தான் இருப்பேன், அந்த வீட்டுல தான் இருப்பேன், உன்னை டெய்லி பார்த்துட்டே தான் இருப்பேன். யார் எதிர்த்தாலும் சரி, யார் முடிவை நீ மாற்ற முடியாது. என்னைய மறக்க சொல்ல நீ யாரு? தேவையில்லாம ஒருத்தருக்கா பயந்துகிட்டு இருக்கா, பயந்தாங்கோலி. சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கா. சரி, நம்ம இதுல ஒரு குளியில போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். சே, நசன்னு இருக்கு. ஏசி இல்லாம இருக்க முடியல. ஆமாம்மா, அங்க நல்ல ஏசியில இருந்துட்டு இங்க ஒரு மாதிரி ஹீட்டா இருக்குல்ல. ஒரு ஃபேன் கூட இல்ல. இந்த வெக்கையில மனசா இருப்பானா? சே, சீக்கிரமா நல்ல வீடு பார்த்து போகணும். நம்ம வீட்டை சுத்தி நல்ல மரங்கள் இருக்குமா, காத்து அடிச்சா நல்ல ஜில்லுன்னு இயற்கை காத்து வரும். ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கேன், நல்ல தூக்கம் வந்துருமே. தூக்கம் வராது, ஊர்ல உள்ள எல்லா கொசுவும் இங்க தான் வரும். ஆமா, கொசு வரும், வலை அடிக்கணும். மழை வந்துச்சுன்னா அவ்வளவு தண்ணியும் உள்ள வந்துடும். பசிக்குமா?
இசைமா ஒரு 10 நிமிஷம் இரு, இந்த அப்பா உனக்கு தோசை சுட்டு சட்னி வச்சு தாரேன். தோசையும் சட்னியுமா? அப்ப வேற எதுவும் இல்லையா? இட்லி அவிக்கிட்டாமா? வேண்டாம்ப்பா, இட்லி தோசை போர் அடிச்சிட்டு. ஏய் இசை, உனக்கு அறிவில்ல? இங்க நான் அம்மா இருக்கேன், நீ அந்த ஆள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க. இரு, அம்மா ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் போட்டு தாரேன். என்ன வேணும்னு சொல்லு. ஏம்மா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, தந்தூரி சிக்கன் எல்லாம் போடுங்கம்மா. சரி, நம்ம 2 பேருக்கும் போடுவோன்னே. அந்த ஆள்கிட்டலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காத. ஏன் மல்லிகா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுத? நான் அப்படி என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? இன்னைக்கு ஒரு நைட்டு தான் அங்கே இருப்பேன். நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன். உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதோட எல்லாம் முடிஞ்சது. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. உனக்கு என்னம்மா தெரியும், நீ சின்ன பிள்ளை. இந்த மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் இருக்கவே கூடாதும்மா. அது பெரிய நரகம். என்ன மல்லிகா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? இசைம்மா, நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல, சீக்கிரமா படுத்து தூங்கு சரியா? சாப்பாடு வந்ததும் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிரு. சரிம்மா. விடிஞ்சிட்டு போல. சரி, பாத்திரத்தெல்லாம் கழுவி மொத்தத்தை தொளிப்போம். இசை இசை எந்திரி, ஒரு 5 நிமிஷம்மா. நோ, காலேஜுக்கு டைம் ஆயிரும். எந்திரிம்மா. நல்லா தூங்குனியா? இல்லம்மா, ஒரே கொசுக்கடி பொழுக்கோம்மா. நாளைக்கு நம்ம ஃபேன் வாங்கி வைப்போமாம்மா. நம்ம எதுக்கும்மா இந்த வீட்டுக்கு ஃபேன் வாங்கி வைக்கணும்? நம்ம தான் வேற வீட்டுக்கு போயிடுவோமே. எத்தனை நாள் கழிச்சு போவோம்மா? 2 days தான். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வீணா ஃபேன் வாங்கி அந்த காசை வீணாக்க வேண்டாம். அம்மா ஹேண்ட்பேக் எடுத்து கொடு. காப்பி போடவா? அதெல்லாம் ஒரு மண்ணு வேண்டாம். இந்தாம்மா. இது உள்ளதானே வச்சேன். என்னாச்சுமா? இரு ஒரு நிமிஷம். இசை, உள்ள இருந்த 40,000 ரூபாயை காணும். என்னம்மா சொல்ற? நைட்டு பேக் இங்க வச்சுட்டு தான் படுத்தேன். நல்ல பாரிட்டி உள்ளதா இருக்கும். எப்படி இருக்கும்? நீர் தானே எடுத்திருப்பீரு. நானா சத்தியமா எடுக்கல, என் பிள்ளை மேல சத்தியமா நான் எடுக்கல. ஐயோ, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அதுக்குள்ள இந்த ஆளு களவாண்டுட்டானே. என் மேல உள்ள கோவத்திலையும் பழி வாங்குறதுலையும் தான் இப்படி பண்ணிருக்கான். அம்மா அழாதம்மா. எப்பா ப்ளீஸ்ப்பா, எடுத்திருந்தா கொடுத்துருப்பா. சத்தியமா நான் எடுக்கலம்மா. என் பையங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, நிம்மதியாவே வாழக்கூடாதா? அழாதம்மா. 1 மாசம் சம்பளம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் தெரியுமா? அழாதம்மா, தேடி பாருமா. உள்ள இல்லையே. நான் எடுக்கலம்மா, சத்தியமா நான் எடுக்கல. இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. எங்கேயாவது யார் வீட்டுக்காவது பேருங்கடும். இங்க வந்திருக்கவே கூடாது. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு இந்த ஆளை முட்டி தட்டி ரூபாயை வாங்காம நான் விட மாட்டேன். அம்மா போலீஸா வேண்டாமா? நீ சும்மா இரு இசை. இன்னைக்கு நடக்கிறத மட்டும் பாரு. வா இசை. மல்லிகா, நான் அந்த பணத்தை எடுக்கலாட்டி. போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்தை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும்.